நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து நம்முடைய ஐயா ஏபிஜே அருள் அவர்கள் ஒரு லாயர் வக்கீல், நம்முடைய தமிழக அரசு அறிவித்த அந்த வள்ளலார் சர்வதேச மையத்தினுடைய உறுப்பினர்கள் 14 பேர் உறுப்பினர்கள், அவரும் ஒருவர். அவர் அந்த ஆண்டு முழுவதும் 52 வாரங்கள் நடத்திய விழாக்கள் அத்தனையும் தன்னுடைய கருத்துக்களையும் பரிமாற்றங்களையும் கொடுத்து வள்ளலார் யார், எதற்காக வந்தார், எப்படி வந்தார் என்பதெல்லாம் ஏபிஜே அவர்கள் அங்கங்கே கொடுத்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் இங்கே நமக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அந்த அருளுரையை வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே ஐயா அவர்களை நாம் இந்த அருளுரையை வழங்க அன்போடு அழைக்கப்படும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். பார்வதிபுரத்து கருணை மக்களே, சான்றோர்களே, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க அன்பர்களே, இன்று நாம் இந்த இனிய நாளிலே ஒருவருக்கு முக்கியமாக நாம் நினைந்து நன்றி சொல்ல வேண்டுமானால், திருவருட்பிரகாச வள்ளலாரின் பிறந்த நாளை தனி பெருங்கருணை தினமாக அறிவித்த மாண்புமிகு முதல்வர், மக்கள் முதல்வர் உயர்திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். அதுபோல் இந்த துறையினுடைய அமைச்சர் ஐயா, சன்மார்க்க மார்க்கங்கள் அனைத்திற்கும் பொதுவாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற நமது சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். எனக்கு தெரிந்தவரை கடந்த சத்தியஞான சபை வழக்கில் இருந்து இன்று வரை எனது சட்ட போராட்டங்களுக்கு உறுதுணையாகவும் நல்லாசையும் வழங்கிய நமது ஏரியா அமைச்சர் ஐயா மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் நான் இன்று நினைந்து நன்றி சொல்கின்றேன். சன்மார்க்க மையன்பர்களே, ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுதா என்றால் அது தனி மார்க்கம் என நாம், இதுதான் அதனுடைய அடிப்படை 3 காரணங்கள். ஆக வள்ளலார் கண்ட 19ஆம் நூற்றாண்டிலே ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் கண்ட சுத்த சன்மார்க்கம் எங்கனம் தனி நெறியாகவும் அதே நேரத்தில் உலகத்திற்கான உண்மை பொது நெறியாகவும் விளங்குகின்றது. இதுதான் நம்மளுடைய விஷயம். ஒரு சமயத்தினுடைய கடவுள் யார், ஒரு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கை என்ன, அங்கு எந்த சாதனங்கள் கை கொள்ளப்படுகிறது என நாம் பார்க்குமே ஆனால் அது எங்கனமாக வேண்டாமாலும் இருக்கலாம். ஆனால் அது பொதுவாக இருக்கிறதா என்பதுதான் இன்றைய நம்ம விசாரம். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், ஒரு சமயத்தினுடைய கடவுள் கொள்கை இன்னொரு சமயத்தினால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதனுடைய வழிபாடு முறை இன்னொரு வழிபாடு முறையாக இல்லை. இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, அனைவரும் தெரிந்த ஒன்று. ஆனால் இங்கு உண்மை பொதுநெறி என்கிறார் வள்ளலார். தான் கண்ட சமரச சுத்த சன்மார்க்கமானது உலகில் காணப்படுகின்ற எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் எனது சுத்த சன்மார்க்கம் உண்மை பொது நெறியாக விளங்குகின்றது. அப்படி என்றால் அவர் அதில் சொல்லப்படுகின்ற கடவுள் கொள்கை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும்.
சுத்த சன்மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற சாதனம் எல்லோராலையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். பயன் பெரிய பயனாக இருக்க வேண்டும். இதுதானே? இதை நாம் இன்று முடிவு செய்து விடுவோம். ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் தனது சுத்த சன்மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற கடவுள் யார், கடவுள் கொள்கை என்ன? நான் கொள்கையை மற்றும் வேறுபாடான கொள்கையை சொல்லுகின்றேன். அது எந்தெந்த சமயத்தினுடைய கொள்கை என்று நான் சொல்லாமல் கொள்கையை நான் பட்டியலிடுகின்றேன். கடவுள் ஒருவரே, மற்றவை மாயை என்கிறது ஒரு சமயம். இன்னொன்று அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், ஓரிரு கொள்கை என்று பல கொள்கைகள் இங்கு இருக்கின்றன. ஒன்றொன்றும் ஒன்றிலிருந்து வேறுபடுகிறது. ஆனால் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கையை நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். எல்லோரும் பொதுவாக சரி என்று சொல்ல வேண்டும். இதுதானே இங்கு நாம் செய்கின்ற விசாரம். வள்ளலார் அவர்கள் தனது கடவுள் கொள்கையை ஒன்றெனும் ஒன்றே என்கிறார். மாயை என்று அதனுடன் எதையும் சேர்க்கவில்லை. ஒன்றெனும் ஒன்றே. இறைவன் மிகப்பெரியவன், அவன் ஒன்றெனும் ஒன்றே, அவனை தவிர எதுவுமே இல்லை என்கிற அந்த கடவுள் கொள்கையை அவர் அனுபவத்தில் சொன்னாலும் அது அனுபவத்தில் கண்ட ஒரு விஷயம். ஆனால் நம்மளிடம் கடவுள் கொள்கையை எப்படி சொல்கிறார் என்றால், நம்மிடம் என்பதை விட அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் சொரூபத்தை காண்பதற்காக அவர் வழிபாட்டிலே எடுத்துக்கொண்ட கடவுள் கொள்கை தான் நாமளும் வழிபாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராமலிங்க அடிகளார் எடுத்துக்கொள்கின்ற கடவுள் கொள்கை வழிபாடு என்ன தெரியுமா? தன்னுடைய வழிபாட்டிலே அவர் விண்ணப்பிக்கின்றார், ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்கின்றார். இறைவா, உனது சொரூபத்தை நான் காண ஆசையாக உள்ளேன். உனது சொரூபத்தினுடைய அடி முடி நடு நான் காண ஆசையாக இருக்கின்றேன். அந்த முழு உண்மையை, அந்த பூரணத்துவத்தை நீயே வந்து காட்டினால் அன்றி ஒரு மனித அறிவினால் அறிய முடியாது. இறைவா, நீயே வந்து உனது சொரூபத்தை எனக்கு காட்ட வேண்டும். அதனால் ராமலிங்க அடிகளார் நிராசை படியிலே அமருகின்றார். அது என்ன நிராசைப்படி? அதுதான் மூன்றாவது படியாகிய நாலாவது இடம். அதாவது யோகத்திலே ஞானம். அந்த யோகத்திலே ஞானம் என்கின்ற நிராசைப்படி. நிராசை என்றால் என்ன? தனது கருத்திலே எதுவுமே இல்லாமல் இதுவரை இந்த உலகம் கற்றுக் கொடுத்த ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் பயணித்து வந்த அந்த சைவ சமயம் உட்பட உலக சமய மத மார்க்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்ற எதிலும் நான் லட்சியம் வையாமல், நான் பற்றிய பற்றுகள் அனைத்தையும் பற்றற கைவிட்டு அந்த நிராசையாக, இறைவா நீயே வந்து உண்மையை, முழு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் தனது வழிபாட்டிலே எடுத்துக்கொண்டார்கள். ஆக சமரச சுத்த சன்மார்க்கத்திலே அவர் கடவுளாக ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் எடுத்துக்கொண்டது, ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்கிறார். ஆண்டவரே, நீரே வந்து எனக்கு விரைந்து வந்து உண்மை தெரிவிக்க வேண்டும். இந்த கடவுள் கொள்கையை யார் மறுப்பார்கள்? இறைவா, நீயே வந்து உன் சொரூபம் காட்டு, நீயே வந்து எனக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த பொது கடவுள் கொள்கை சரிதானே? இதை எவர் மறுப்பர்? இதுதான் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய கடவுள் கொள்கை. அதன் பின்பு அந்த சுத்த மெய்ஞான யோகாவிலே தான் கண்ட காட்சியை பதிவு செய்கிறார், அற்பெருஞ்சோதி சொரூபம் என்று. அது எங்கனமாக விளங்குகின்றது? ஒன்றெனும் ஒன்றாக விளங்குகின்றது. அது எல்லாம் பரிபூரணமாக இருக்கின்றது. அந்த இறை ஒளியிலே அண்டங்களும் உலகங்களும் உயிர்களும் பொருள்களும் மற்றவையெல்லாம் தோன்றுகின்றன. அதன் பின்பு அவர் அனுபவ உண்மையை பதிவு செய்கிறார்கள். ஆக கடவுள் கொள்கை பொதுவாக உள்ளது. இறைவன் உண்டு, இறைவா நீயே வந்து சொரூபத்தை காட்டு என்ற அந்த பொதுவான கொள்கை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்களே? ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, மறுப்பதற்கு எவரேனும் உண்டா? இது பொதுவான கடவுள் கொள்கை.
அடுத்து அந்த கடவுளை அடைகின்ற சாதனம் என்ன என்று சொன்னால், திருவருட்பிரகாச ராமலிங்க அடிகளார் இறைவனை காண்பதற்காக தனது வழிபாட்டிலே எடுத்துக்கொண்ட சாதனம் கருணை. என்ன சார் கருணைங்கிறது? ராமலிங்க அடிகளார் சுவாமிகளுக்கு முன்பே வெளிப்பட்ட ஒன்றுதானே. அது ஒரு நற்செய்கையிலே நற்பண்புகளே வருகின்ற கருணை தானே என்றால், அங்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு. அது என்னவென்றால், கருணை ஒன்றே சாதனம் என்பார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு இடம். கருணை என்பது எல்லா சமயங்களிலும், மதங்களிலும், மார்க்கங்களிலும், உலக சமயங்களில் நீங்கள் காணலாம், காட்டலாம். ஆனால் கருணை ஒன்றே சாதனம் என்பதை ராமலிங்க அடிகளார் தனது சுத்த சன்மார்க்கத்தினுடைய வழிபாட்டு சாதனமாக எடுத்துக்கொண்டார்கள். இந்த கருணை ஒன்றே சாதனம் என்பதை எவர் மறுப்பர்? இது ஒரு பொதுவான சாதனம் தானே. அதிலும் முக்கியமாக சொல்லுகிறார், கருணையும் மற்ற சமயங்களிலே இருக்கின்றது. ராமலிங்க அடிகளார் சொல்லக்கூடிய இரக்கத்தையும் இங்கே இருக்கின்றது. அதனால் ராமலிங்க அடிகளார் எங்களுடைய அவர் ஒரு உச்சம் என்பது சொல்பவர்களும் உண்டு. ஆனால் இன்று இங்கு மிக முக்கியமாக நாம் கருத வேண்டும், அந்த கருணை எல்லோரிடமும் இயற்கையாக இருக்கின்றது. வேறுபட்டோ இவருக்கு இல்லை அவருக்கு இல்லை இவர் குறைவாக இருப்பது அல்ல. எல்லா ஆன்மாவின் இயற்கை குணம் கருணை. அந்த கருணை விருத்திக்கு தடையாக இருப்பவன சாதி கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களும் என்றதை தனது சாதனத்திற்கு முக்கியமாக தெரிவிக்கின்றார்கள். ஆக ராமலிங்க அடிகளாருடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய சாதனம் கருணை ஒன்றே. ஆசாரமற்ற கருணை, கருணை மட்டும் போதும் அந்த இறைவனுடைய அருளை பெறுவதற்கு, சொரூபத்தை காண்பதற்கு என்று சொன்னால், இந்த கருணை சாதனத்தை ஒத்துக்கொள்ளதானே செய்வார்கள். ஒத்துக்கொள்கிறார்களோ இல்லையோ, மறுப்பதற்கு எவரேனும் உண்டா? ஆக கடவுள் கொள்கை பொது. இரண்டாவது, ராமலிங்க அடிகளார் சுத்த சன்மார்க்கத்தினுடைய சாதனம் பொது. மூன்றாவதாக, ராமலிங்க அடிகளார் சுவாமிகளினுடைய சுத்த சன்மார்க்கத்திலே அருளால் கிடைக்கின்ற பயன் உயர்வாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்திலே நீங்கள் இருப்பதனால் நீங்கள் கடவுளுடைய அருளை பெறுகின்ற வாழ்வினை வாழ்ந்தீர்களானால் சொர்க்கம் வரலாம். சில மார்க்கத்திலே அதை சுவனம் என்பார்கள், சில சமயங்களிலே மதங்களிலே அதை சுவனம் என்பார்கள். இந்த சொர்க்கமும் சுவனமும் மறுமை வாழ்வும் எப்பொழுது? மரணம் எய்த பிறகு. நல்லவர்களுக்கு சொர்க்கத்திலே சுவனத்திலே மறுமை வாழ்விலே இன்பம் உண்டு. ஆனால் ராமலிங்க அடிகளாருடைய சுத்த சன்மார்க்கத்திலே பயன் என்ன? மரணமில்லா பெருவாழ்வு. ஒரு மனிதன் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவது சத்தியம், சத்தியம். இதை நீங்கள் பொதுவாக சொன்னால் அதை கேலி செய்வதற்கோ அதிலே சந்தேகம் கிளப்புவதற்கோ உலகத்தார் யாரும் அறிவிக்கவில்லை. ராமலிங்க அடிகளார் என்ன சொல்கிறார்கள்? எல்லோர் மனிதர்களும் பிறந்தார்கள் இறந்தார்கள் தானே என்று அவர்கள் சொல்வது உண்டு. நீங்கள் அவர்களை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். ராமலிங்க அடிகளார் சாகா வரத்தை தனது முயற்சியால் பெற்றார் என்று சொல்லவில்லை. ராமலிங்க அடிகளார் ஒழுக்கத்தை நிரப்பிக்கொண்டு கருணை ஒன்றே சாதனமாக வைத்து இறைவா உன்னை காண வேண்டும் என்று அழுது அழுது இருந்தார்கள். வந்து இறைவா நீ விரைந்து வர வேண்டும், உண்மையை தெரிவிக்க வேண்டும், எனக்கு சாகாவரம் தர வேண்டும் என்றார்கள். ஆக சாகாவரத்தை தந்தவர் யார்? கடவுள்தானே. அந்த கடவுளுக்கு அத்தகைய வரம் கொடுக்கக்கூடிய அருள் இல்லாமல் இருக்குமா என்று எவரேனும் மறுப்பார்களா? ஆக பயன் மிக உயர்ந்தது. நீங்கள் நினைக்கக்கூடும் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீர்கள். டெத்லெஸ் லைஃப் இஸ் பாசிபிள் அக்கார்டிங் டு வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டிலே பதிவு செய்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் ராமலிங்க அடிகளாருக்கு முன்பும் சாகாமல் இருக்க வேண்டும் என்று இந்த மனித அறிவு முயற்சி செய்தது. ஆனால் வெற்றி கண்ட இடம் நீடித்த வாழ்வு. 200 வருடங்களுக்கு மேலாக வாழ்கின்ற
அந்த காயக்கல்பம், அந்த பல ஓஷாதிகள் மூலமாக, மருந்துகளின் மூலமாக தனது உடலை எங்கனம் அவர்கள் நீடிக்க முடியும் என்று கண்டார்கள். ஆனால் வள்ளலார் அவர்கள் சாகா வரத்தை பெற்றது ஒழுக்கம் நிரப்புவதன் மூலமாகவும் கருணை ஒன்றையே சாதனமாகவும் எடுத்துக்கொண்டு இறைவனால் பெற்றேன், இறைவிடனமே நான் வேண்டினேன். ஆக 3 விஷயங்கள் ராமலிங்க அடிகளார்களே உயர்ந்த நெறியாக இருக்கிறதா இல்லையா? இது பொது நெறிதானே. அதனால்தான் இந்த உண்மை பொது நெறி எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறி. ஆகா, உண்மை பொது நெறியாக இருக்கிறது. எனக்கு எனது சமயமும் இருக்கட்டும், சுத்த சன்மார்க்கமும் இருக்கட்டும் என்று எவர்களேனும் சொல்வார்களானால் நீங்களே சிந்தித்து பாருங்கள். இவர் ஒரு உண்மை பொது நெறியை சொல்கின்றார். அந்த உண்மை பொது நெறி விளங்க வேண்டுமானால், அது வெளிப்பட வேண்டுமானால் எங்கன வெளிப்பட வேண்டும்? அங்கனமாகவே வெளிப்பட வேண்டும். சொல்வது புரிகிறது என்று நான் நம்புகின்றேன். எனது எக்ஸ்ங்கிற சமயத்துடன் எனது சுத்த சன்மார்க்கி நான் நெறியை சேர்த்து செல்ல முடியாது. எனது எக்ஸ், ஒய், இசட் உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமயங்களுக்கும் இது பொது நெறி. எப்பொழுது என்றால் என்பதை இங்கு மிக முக்கியமாக வள்ளலார் அறிவிக்கின்றார். உலகில் வெளிப்பட்டு இருக்கின்ற சமய மதங்களையும் அதன் ஆசாரங்களையும் எனது சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளாக அறிவிக்கிறார். மிக முக்கியம். நான் இதை அழுத்தமாக சொல்வது எதற்காக என்றால், ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் சொல்லுகின்றார்கள், எனக்கு ஒரு அதி தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. என்னிடம் ஒரு விருப்பம் இருக்கின்றது, அது அதி தீவிரமாக இருக்கின்றது. எது தெரியுமா? அவத்தைகளை நீக்கிக் கொண்டு நான் சாகாமல் இருக்க வேண்டும். என் மார்க்கத்திலே சாகா கல்வியை தவிர வேறு ஒன்றுமில்லை. சாகாதவனே சுத்த சன்மார்க்கி. மிக உயர்ந்த விஷயத்தை பேசுகின்றார் ராமலிங்க அடிகளார். ஆக சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கின்ற அந்த அருளை பெற வேண்டுமானால் நாம் ராமலிங்க அடிகளாரை போல் இருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், ஒரு கருணை இருக்க வேண்டும் அல்லவா? இந்த கருணை நெறியிலே அவர் சொல்லுகின்றார், இங்கனமாக எவர் ஒருவர் தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு பயணிக்கிறாரோ அந்த அளவுக்கு பயனை தருவதாக உள்ளது என்பதை இங்கு நாம் சந்தோஷமாக ஒத்துக்கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நெறியை தெரிந்து கொள்ளுதல், தெரிந்த நெறியை முழுவதுமாக ஒழுக்கமாக இருந்து கொண்டு அறிந்து கொள்ளுதல், அறிந்து கொண்ட நெறியை சுத்த மெய்ஞான யோக தவம் என்ற அவருடைய வழிபாட்டு முறையிலே அனுபவித்தல். ஆக தெரிந்து கொள்ளுதல் என்பது எல்லோருக்கும் பொதுவாக உள்ளது. அதற்கு எந்தவித குவாலிஃபிகேஷன் வேண்டாம். ஒரு நெறியை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள எந்த தரப்பினருக்கும் உரிமையும் உள்ளது, வழியும் உள்ளது. ஆனால் அறிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் நமக்கு ஆசை, விருப்பம் ஏற்பட்டால் சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய அந்த நெறிப்படி நாம் வாழ வேண்டும். இதற்கு இன்னொரு இடத்தை நாம் இதை ஒரு ஆதாரப்பூர்வமாக பார்க்க வேண்டும் அல்லவா? ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள், என்னை ஏறா நிலைமையை ஏற்றிவிட்டது தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும், ஒருமையில் தான் தயவு வரும் என்கிறார்கள். அப்படி என்றால் நமக்கு தெரிய வேண்டிய வார்த்தை தயவு தெரிந்து விட்டது. தயவு வருவதற்கு ஒருமை வேண்டும், ஒருமையில் தான் தயவு வருகிறது. அப்படி என்றால் ஒருமை என்பது என்ன? அது எந்த பக்கத்திலே வள்ளலார் விளக்கியுள்ளார்கள் என்றுதானே பார்க்க வேண்டும் வெற்றி அடைவதற்கு. ஒருமை என்பது யாதெனில் மிக நேரடியாகவே வருகிறார் ராமலிங்க அடிகளார். ஒருமை என்பது யாதெனில் தனது அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே தோன்றுவது. ஒருமையினுடைய டெபினிஷன் என்ன, ஃபார்முலா என்ன? தனது அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே தோன்றுவது. இதுதான் ஒருமை. தனது அறிவு என்றால் நாம் எந்தெந்த அறிவை பெற்றிருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு தாழ்ந்த தரத்திலே இருந்தாலும் அழைத்து வாரீர் என்பார் வள்ளலார் ஒரு இடத்திலே.
எவ்வளவு தாழ்ந்த தரத்தில் எவர் இருந்தாலும் அதுதான் தனது அறிவு. தனது அறிவு, ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்ற அறிவு, அதனுடன் எது சேர வேண்டும்? ஒழுக்கம். தனது அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் சரி என்று உங்களுக்கு பட்டால், மிக முக்கியமாக நீங்கள் இதை ஊன்றி கவனிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்ற அறிவு, அதனுடன் ஒழுக்கம் சரி என்று பட்டால் அங்கே தானாக தோன்றுவதற்கு பெயர் தான் ஒருமை. இந்த ஒருமை வந்தால் தயவு வந்துவிடும், தயவு வந்து விட்டால் ஏறா நிலைமிசை ஏறலாம் என்கிறார்கள். அப்படி என்றால் ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்பதை பற்றி தமிழ் அகராதி சொல்லுகின்றது. ஒன்று பண்புகள், நற்செயல்கள், நற்பண்புகள். மற்றொன்று ஒழுக்கம் என்றால் நெறி. நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, சுத்த சன்மார்க்கத்தின் நெறி என்ன? வள்ளலார் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். எப்பொழுது தெரியுமா? இதோ இருக்கின்றது சித்தி வளாகம், இரவு 12 மணி. நமது கிராம பார்வதிபுரத்து கிராம மக்களும் மேட்டுக்குப்ப மக்களும் சூழ்ந்து இருக்கின்றார்கள். வெளியூரிலே இருந்து வந்து வள்ளலாரை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா ஏதோ அதிசயம் செய்ய போகிறார், நம்மை விட்டு போக போகிறார் என்று புரியாத அளவுக்கெல்லாம் அப்படியே சுற்றி இருக்கிறார்கள் சித்தி வளாக மாளிகையிலே. அன்பர்களே, அந்த இடத்திற்கு நீங்களும் வர வேண்டும். ராமலிங்கடிகளார் சொல்கின்றார்கள் மக்களை பார்த்து, எதற்காக இதை நாம் பார்க்கின்றோம்? தனது அறிவுடன் ஒழுக்கம் சேரும் பொழுது ஒருமை தானாக மலரும் என்கின்றார். தனது அறிவு என்பது நமது அறிவு, அதனுடன் ஒழுக்கம் என்ற நெறி சரி என்று பட்டால் தயவு வந்துவிடும் என்கிறார். அந்த நெறி என்ன என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை சொல்கின்றேன். ராமலிங்கடிகளார் அதற்கு முன்பே 6 மாதத்திற்கு முன்பே சொல்கிறார், உண்மை சொல்ல வந்தனே என்று சொல்ல புகுந்தாலும் தெரிந்து கொள்வார் இல்லை. இப்ப நான் இந்த இடத்துக்கு வரேன். இப்ப நாம எதற்காக இந்த இடத்தை பார்க்கின்றோம்? நெறி என்பது என்ன? வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தன்னை சூழ்ந்திருந்த இரவு 12 மணி சூழ்ந்திருந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், இதுகாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மார்க்க ஒழுக்கம் என்னதென்று தெரிந்து கொள்ளவில்லையே. அத்து யாதனில் எங்கிருக்கின்ற எந்த ஒரு பொருளையும் பொருளாக எண்ணாதீர்கள். எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆசார வகைகளை விட்டு ஒழித்து தலைவனையே தொழுவீர்கள். எனது அன்பர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, சுத்த சன்மார்க்கம் என்பது ஆசாரமற்ற கருணை. கருணை ஒன்றே போதும். ஆனால் அந்த கருணை நம்மிடம் விருத்தி ஆகாமல் தடை செய்வன ஆசாரங்கள் என்ற உண்மையை கண்டார். அது 13 ஆசாரங்கள் என்று புத்தகத்திலே உள்ளது. எவர் ஒருவர் இந்த சுத்த சன்மார்க்கத்திலே வெல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எவர் ஒருவர் கடவுளுடைய சொரூபத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, எவர் ஒருவர் மரணமில்லா பெருவாழ்வு ஒளி வடிவத்தை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோ, நீங்கள் செய்ய வேண்டியது ராமலிங்க அடிகளார் குறிப்பிட்டு சொன்ன 13 ஆசாரங்களை எழுதி வைத்துக் கொண்டு, இந்த ஆசாரங்களில் என்னை மனம் பற்றவில்லை, நான் விட்டு ஒழித்தேன் என்று சொல்லுகிறீர்களோ அன்று நான் வெல்வது உறுதி. அந்த 13 ஆசாரங்கள் என்ன? அது மிக முக்கியம் அல்லவா? அந்த 13 ஆசாரங்களை அவர் பட்டியலிட்டு தருகின்றார்கள். சாதி ஆசாரம், குல ஆசாரம், மரபு ஆசாரம், கல ஆசாரம், அந்த ஆசாரம், சாதன ஆசாரம், சாஸ்திர ஆசாரம், மரபு ஆசாரம் என்று சொல்ல 13 ஆசாரங்களை பட்டியலிட்டு கொடுக்கிறார்கள். அதை விட்டு ஒழிப்பதனால் என்ன வரும்? பொது நோக்கம் வரும் என்கிறார். எவரிடம் பொது நோக்கம் இருக்கிறதோ, அதைத்தானே தமிழ் மொழி அன்றே சொன்னது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றும் யாதும் ஊரே யாவரும் கேலி. தமிழ் மொழியை போல் ஒரு இன்ப மொழியையும் ஒரு உண்மை தெரிவிக்கின்ற மொழி உலகிலே கிடையாது சொன்னவரும் வள்ளலார். என்னை எளிதாக இறைவனை அடைய வைத்தது, இறை அருளை எனக்கு கொடுத்தது. ஆக அன்பர்களே, நான் மீண்டும் உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகின்றேன், இது பொது நெறி, உண்மை பொது நெறி. இந்த சுத்த சன்மார்க்க நெறி எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் அது பொது.
எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள், ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் மிக முக்கியம், எல்லோரும் இங்கு வர வேண்டும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு. ஆனால் சுத்த சன்மார்க்கத்திலே நான் வெல்ல வேண்டும் என்றால் நாம் சமய மதப்பற்றை விட வேண்டும், சாதி பற்றை ஒழிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். இது நான் உங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களிலே நான் பதிய வைக்கின்ற ஒரு ஆசை. நானும் அதிலே ஒழுகிக் கொண்டு வருகின்றேன். அது சாதாரணமாக இல்லை. அதை விரும்ப வேண்டும், அதை விரும்ப வேண்டும், அதை நாம் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம். எவர் சொல்லி உள்ளார்கள்? இதை போல் எல்லா சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சிறப்பானது, பலன்களை தருகின்றன. நான் இருக்கிறேன். குழந்தை மாணவர் செல்வங்களிலிருந்து அவர்கள் பற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சமய மதங்களும் அவர்களுக்கு பயனை தருகின்றன, மறுக்கவில்லை. ஆனால் சுத்த சன்மார்க்கம் உண்மையை தெரிவிக்கின்றது. இரண்டையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இது போதும் என்றால் போதும், இல்லை இல்லை நான் ஆழமாக பார்ப்பேன், ஆழமாக சிந்திப்பேன், எனக்கு பூரண அருள் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் சுத்த சன்மார்க்கம். ஆனால் இதுதான் சுத்த சன்மார்க்கம் நீங்கள் என்று நீங்கள் அறிவினிலே கருத்திலே ஏற்றிக்கொண்டு அதில் எந்த அளவுக்கு நீங்கள் செல்கின்றீர்களோ அந்த அளவுக்கும் பயனை தரும். நீங்கள் வாழ்க்கையிலே புற வாழ்க்கையிலே நல்லவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் பயணித்துக் கொண்டே இந்த சுத்த சன்மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் முடியும். முதல் லாபம் செலவுகள் கிடையாது. கற்பனையிலே நாம் உழ வேண்டாம். மற்றவர்கள் சொல்லுகின்ற கற்பனை புராணங்களிலே நாம் லயிக்க வேண்டாம். பயம் பூஜ்ஜியம் ஆகிறது நமக்கு. இறைவன் இருக்கின்றான். நான் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கின்றேன். எனக்கு ஒரு நாள் தருவான். அதுவரை நான் புற வாழ்க்கையிலே ஒழுக்கமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். அதற்கு உங்களுக்கு இறைவனை காணும் வரை ஒரு சுகத்தை தந்து விட்டானே இறைவன். அது என்ன? புறத்திலே நம்மளுக்கு புறத்திலே ஒரே ஒரு வழிபாடுதான். கடவுள் என்றாலே அக வழிபாடு. சத்தியஞான சபை என்னுள் கண்டனன். ஆனால் இதை சொல்லி சொல்லி பார்க்கிறார், முடியவில்லை. இறைவனிடம் அனுமதி பெறுகிறார். நான் விரும்பிய விருப்பம் சாகாமல் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் மக்களிடையே எவரிடமே வரவில்லை. நான் இன்று என்னை உட்பட சொல்கின்றேன், சாகாமல் இருப்பது சாத்தியமா? அவர் சொன்னதை நான் உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேனே தவிர நான் விருப்பம் கொண்டவனான் என்று நான் கண்ணாடியிலே பார்த்தால் எனது உண்மை தெரியும். ஆனால் அந்த உண்மை தெரிகின்ற வரை இந்த மார்க்கத்தினுடைய நெறியை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? நாளை ஆசை வரும் பொழுது அவர் சொன்ன வழிமுறைகள் எல்லாம் மாறி இருந்தால் எத்தனை மார்க்கங்கள் இல்லாமல் போய்விட்டது. இந்த சுத்த சன்மார்க்க நெறி ஆசாரமற்ற கருணை வெளியே வந்தால், இந்த உண்மை பொது நெறி வெளிப்பட்டு விட்டால் லாபம் நமக்கு இருக்குமேனால் நாம் காப்பாற்ற வேண்டும். அதனால் நஷ்டமடைபவர்கள் தடுக்க முயல்வார்கள். தயவு செய்து சுத்த சன்மார்க்க நெறியை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட அதை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். இங்கு ஒன்றும் இல்லை, புறத்திலே ஒன்றே ஒன்றுதான். அது என்ன? எல்லா உயிரிடத்திலும் தயவு, ஆண்டவரிடத்திலே அன்பு. நீங்கள் நினைக்கலாம், என்ன ஒரு சின்ன விஷயம் தானே, ஆண்டவரிடத்திலே அன்பு வைப்பதில்லை, என்ன பெரிய விஷயம்? இது அன்பு என்பதை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். எல்லா உயிரிடத்திலும் தயவும் மேலோட்டமாக பார்த்தா சாதாரணமாக தெரியும். நம்ம எல்லாத்தையும் விரும்புறமேனு, எல்லா உயிர்களையும் விரும்புறது ஒரு சாதாரண நிலை, அதுவும் சிறப்பு தான். ஆனா உண்மை என்ன? அந்த உயிரை நான் நேசிக்கின்ற, அந்த உயிரும் எனது உயிர் போல்தான் நான் நினைக்கின்ற உண்மை தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு முழு அறிவை பெற்றோம். எனது ஆன்மாவும், ஐயா பெரியவர் ஐயா அழகா சொன்னார்கள்,
ஆன்மாவும் எல்லா ஆன்மாக்களும் ஒன்றே அப்படிங்கிற உண்மை தெரியும் பொழுது அங்கே நாம் வெற்றி அடைகின்றோம். அதுபோல்தான் ஆண்டவரிடத்திலே அன்பு, ஆண்டவா உன்னை வணங்குகிறேன், நீ வர வேண்டும் வர வேண்டும் என்று நாம் அழைக்கிறதும் சிறப்புதான். ஆனால் உண்மை என்ன? யார் ஆண்டவர், எவர் ஆண்டவர், எவர் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத அறிவு சிந்திக்க வேண்டும். நான் உங்களால் முடியும் என்றே நான் நினைக்கின்றேன். ஆக உண்மை கடவுளின் நிலை காண வேண்டும். உண்மை கடவுளை கண்ட பிறகு அவர்களிடத்திலே வைக்கின்ற அன்பு முக்கியம். எல்லா உயிரிலும் தயவும் சிறப்பு. நமக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை பார்க்க வேண்டியது உண்மை. ஆக சுத்த சன்மார்க்கம் என்பது உண்மையை அறியும் அறிவு மார்க்கம். இந்த பொது மார்க்கத்தை கண்ட நமது முதல்வர் அவர்கள் நமது மார்க்கத்திற்கு எந்த அரசாங்கமும் செய்யாத பல திட்டங்களை தந்ததனால் இந்த அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சொல்கின்றோம். முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். ஆசாரங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன துணை முதல்வருக்கும் நாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சன்மார்க்க பெரியவர்களே, நம்முடைய அண்ணா